இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கர்த்தர் என்றைக்காவது ஒரு நாள் இன்றைக்கு தேடினதனுடைய அந்த கிருபையை ஆண்டவர் தருவார். அதனால முழு மனதோட கூட இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் ஆரம்பத்தில் உங்கள் பாதத்தை நாங்கள் பிடிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்கிறதற்கு உங்களால் முடியும், எங்களை தூக்கி எடுக்கிறதற்கு உங்களால் முடியும். உலகம் எப்படி போகும் என்று நமக்கு தெரியாது, இனி இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி அமையும்னு தெரியாது. ஆனால் நான் நம்புறேன், நாம் ஆண்டவரை தேடும் போது நம்மை விசேஷ விதமாய் நடத்துறதற்கு என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால்களை முடக்கி, ஓ ஹalleluya, இந்த 2வது நாளிலே இரக்கம் செய்யும் வரை உம்மையே வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல, வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போல எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்களும் எங்களுடைய கைகளும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒருவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் ஒருவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. உம்மை அல்லாமல் வேறு யார் எங்களை உயர்த்தக்கூடும்? உம்மை அல்லாமல் வேறு யார் எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? எங்களை மீட்டெடுக்கிற ஒரு சக்தி உம்மிடத்தில் மட்டும்தான் உண்டு. எங்களுக்கு இரக்கம் செய்கிற ஒரு வல்லமை உம்மிடத்தில் மட்டும்தான் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை பிடித்து நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். அப்பா, எங்களை தூக்கி எடுக்கிற நல்ல தேவன் நீர் தானே ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஐயா ஏசையா, ஐயா ஏசையா, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. எல்லாரும் சொல்லுவோம் ஐயா, ஐயா ஏசையா, ஐயா ஏசையா, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. ஆமென். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கோ இல்லையோ, நம்மை தூக்கி எடுக்கிறதற்கு ஒரே ஒருவரால் முடியும்னு நம்ம நம்பணும். ஒருவேளை உங்களுடைய மனதில் ஒரு பெரிய கேள்விக்குறிகள் இருந்து கொண்டே இருக்கலாம். எப்படி இந்த காரியம் நடக்க போகுது, எப்படி நடத்த போகிறேன் இந்த வருஷத்தில்? ஒரு பெரிய ஒரு புதுமையாய், ஒரு புத்துணர்ச்சியோடு, ஒரு பெரிய சந்தோஷத்தோட, நியூ இயரில் நல்ல வாக்குத்தத்தத்தோட, நிறைய தீர்மானங்களோட இந்த வருஷம் எப்படியாவது கர்த்தருக்காக வாழ்ந்துடணும், பெருசா ஆண்டவருக்காக செஞ்சிடணும், உயர்ந்துடணும். அப்படி பெரிய கற்பனையில காலடி எடுத்து வைத்த அநேகருடைய அந்த கற்பனைகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கலாம், அந்த யோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கலாம். இப்போ உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரே ஒரு கேள்விக்குறி மட்டும் இருக்கலாம். நீங்க எடுத்த தீர்மானம் எல்லாம் மறந்துருச்சு, தீர்மானம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆனா இப்போ ஒரு கேள்விக்குறி, எப்படி நடத்த போறோம், எப்படி நடக்க போறோம், எப்படி இருக்கும் இந்த வருஷம், எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்ற வார்த்தையில அநேகம் பேர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை மீட்டெடுக்கிறதற்கு, நம்மை தப்புவிக்கிறதற்கு, நம்மை அலங்கரிக்கிறதற்கு நம்முடைய ஆண்டவராலே முடியும். நம்புறவர்கள் கரங்களை தட்டி எஸ், அவராலே முடியாதது எதுவுமே இல்லை. ஹalleluya. அவர் நம்மை மீட்டெடுக்கிறவர். எப்படி இருந்தாலும் மீட்டெடுப்பார், எப்படி இருந்தாலும் மீட்டெடுப்பார். அதான் எல்லாரும் நோ 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 அப்படின்னு சொன்னாலும் என் தேவனாகிய கர்த்தராலே எஸ் நான் செய்வேன் என்று கர்த்தரால செய்ய முடியும். அவர் நடத்துவேன் என்று சொன்ன அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹோப் ஒரு நாளும் குறையவே குறையாது. ஆமென். குழியில கிடக்கிற ஒரு மனுஷனை யாருமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, நெகேமியா குழிக்குள்ள இருக்கிறான்.
அந்த குழிக்குள்ள போடுவதற்கு முன்பாகவே தேசத்துல பெரிய பஞ்சம் உண்டாகிறது. அதான் அந்நிய நாட்டு ராஜா வந்து கொத்தளங்களை போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி, ராஜாக்கள் வந்து யாரும் வெளியே போக முடியாது, உள்ள வரவும் முடியாது, ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்க்கறதுக்காக ராஜா கூட்டிட்டு வர சொல்றாரு. இவர் நல்ல தீர்க்கதரிசி ஆனதுனால ஆண்டவர் உங்க மேல கோபமா இருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து ராஜா தூக்கி அவனை வந்து பாதாள ஒரு வெறும் குழிக்குள்ள போட்டுருவாரு. அவரை குழிக்குள்ள போடுறாங்களோ இல்லையோ, அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த தேசத்தினுடைய செட்டப் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா யாருமே குழிக்குள்ள கிடக்கிற ஒரு மனுஷனை கவனிக்கவே முடியாத அளவிற்கு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ராஜாவுக்கு விரோதமா வந்துட்டாங்க, ராஜாவை கொல்ல போறாங்க, ராஜாவுடைய பிள்ளையினுடைய கண்ணை பிடுங்க போறாங்க, இப்படி பெரிய பிரச்சனைக்குள்ள போறாங்க. இந்த குழிக்குள்ள போட்ட மனுஷனை யாருக்குமே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த குழிக்குள்ளே கிடந்த அந்த மனுஷனை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டவருடைய தொடுதல் அந்த மனுஷனுக்கு இருந்தது, ஆண்டவருடைய அன்பு அந்த மனுஷனுக்கு வெளிப்பட்டது. அதனால ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புறாரு. இப்ப அந்த மனுஷனுக்கு அவனை எப்படியாவது குழியிலிருந்து தூக்கி விடலான்னு ஆசை வருது. ஆனா என்னன்னா, தூக்கி விடுற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லை, ஒரு ஏணி இல்லை, ஒரு கயிறு இல்லை, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆளை குழிக்குள்ள கிடக்குறான், எப்படி தூக்கி விடுறது? அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. பழைய துணிகளெல்லாம் கொஞ்சம் கிடக்குது, அந்த துணியெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா கட்டி அதை குழிக்குள்ள போட்டு அந்த எரேமியாவை அந்த குழியிலிருந்து அவர் தூக்கி விடுறாரு. அப்ப நான் நம்புறேன், அவங்களுடைய வேலைகளை பார்த்து நீங்க குழிக்குள்ள இருந்தாலும் என் கர்த்தருடைய கண்கள் மட்டும் நம்ம மேல படுமையானால், அந்த எரேமியாவுக்கு அனுப்பின ஒரு கயிறு இந்த வருஷம் நமக்காக அனுப்பப்படும். எரேமியாவை தூக்கி எடுக்கிறதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் அனுப்புவாரே ஆனால் நமக்கும் ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்புவார். உலகத்தினுடைய மனிதனுடைய ஞாபகத்துல நம்ம இருக்க வேண்டாம், சொந்தங்களுடைய ஞாபகத்துல நம்ம இருக்க வேண்டாம். ஆனால் கர்த்தருடைய ஞாபகத்திலே நாம் இருப்போமே ஆனால் நமக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்புறவங்க கைய மேல உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த அற்புதம் நடக்கணும். ஓ ஹalleluya, ஐயா ஏசையா, சத்தத்தை உயர்த்தி, ஐயா ஏசையா, எங்களை மீட்க எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டி, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டி. தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வாடி செய் என்னை நடத்துவி, என்னை நடத்துவி. தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வழி செய்து என்னை நடத்துவி, என்னை நடத்துவி. ஐயா ஏசையா, சத்தமா சொல்லிக்கொண்டே, ஐயா ஏசையா, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. நாங்க உங்களை நம்புறோம் ஆண்டவரே, நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கான அந்த கயிறு, எங்களுக்கான அந்த உதவி, எங்களுக்கான அந்த மனிதன் அனுப்பப்படுவாராக, அனுப்பப்படுவாராக, அனுப்பப்படுவாராக. ஐயா ஐயா இயேசுவே, ஐயா ஏசையா, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. திராணிக்கு மேலாக, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டி, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டி.
தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வழி செய்து என்னை நடத்துவீர், என்னை நடத்துவீர். சொல்லுங்க எல்லாரும். தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வழி செய்து என்னை நடத்துவீர், என்னை நடத்துவீர். ஐயா ஏசையா, ஓ ஐயா. அப்படியே ஜெபமா இந்த காலை வேளையில கர்த்தர் இறங்குறார். இந்த 2வது நாள் ஆண்டவர் இறங்குறார். இந்த வருஷம் எனக்காக ஒரு பாதையை காண்பிக்கிற கர்த்தர், என்னை வழிகளிலே நடத்துகிற கர்த்தர், என்னை வெற்றியடைய செய்கிற கர்த்தர், என் மத்தியிலே இருக்கிறவர், என்னோடு கூட வருகிறவர், எனக்காக அற்புதங்களை செய்பவர், எனக்காக உதவிகளை அனுப்புவர், எனக்காக ஜனங்களை ஏற்படுத்துகிறவர். அவர் பெரியவர். ஐயா ஏசையா, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா, எங்களை மீட்க, எங்களை மீட்க உம்மலாகும், எங்களை மீட்க, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. சொல்லுவோம் ஐயா. பாதை இல்லாத இடங்களிலே எங்களுக்காக பாதைகளை ஏற்படுத்துகிறவர் நீர்தானே ஆண்டவரே. வழி இல்லாத இடங்களிலே எங்களுக்காக வழியை திறக்கிற தேவன் நீர்தானே ஆண்டவரே. எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது, எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர், எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர், எங்களை மீட்க உம்மலாகும். சத்தமா சத்தமா முழு இருதயத்தோடு கூட எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் ஜனங்களிடத்திலே அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். சூழ்நிலைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் பார்க்கவே வேண்டாம். ஆமேன். தேவனுடைய மனுஷன் சீடனா இருக்கிற பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், உனக்கு விசுவாசம் இருக்குமே ஆனால் நீ நடந்து வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். ஆனால் நடந்து வரும்போது ஆரம்பத்தில் அவனுடைய துவக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையை பார்த்தான் பாருங்களேன். அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் வருகிறது, நிறைய பயம் வருது. நம்ம ஆண்டவருடைய பக்கத்தில் இந்த கடலில் நடந்து போக முடியாது போல தெரியுது. இயேசுவை பார்க்குற வரைக்கும் அவனுக்கு விசுவாசம் குறையலை, இயேசுவை பார்க்குற வரைக்கும் உற்சாகம் குறையலை, நம்பிக்கை குறையலை. ஆனால் எப்போ சூழ்நிலையை பார்த்தானோ அப்போவே அவனுடைய இருதயம் என்னாச்சு அப்படின்னா அப்படியே படபடக்க ஆரம்பிச்சு. ஆண்டவருடைய பிள்ளையே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு விசுவாசம் நமக்கு குறையாது, நம்மை விட்டு விசுவாசம் போகாது, நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்கும், விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். ஆனால் எப்போ நம்ம ஆண்டவரை பார்க்கறத நிறுத்திட்டு பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறோமே அப்பொழுதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம்னா மூழ்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம இந்த காலை வேளையிலே ஒரு முடிவு தேவை. ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் அப்படின்னா, என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். அப்போது நம்ம பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் எதிராய் நிற்கிற அந்த ஜல பிரவாகத்தையும் நம்ம பார்க்கறதில்லை, வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான கர்த்தரையே நோக்கி பார்க்க போகிறோம்.
இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இந்த 2வது நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே உங்க கண்களுக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் சுற்றி நிற்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். உங்க கண்கள் யாரை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். வேற எந்த சூழ்நிலையும் நினைக்க கூடாது. வேற எந்த சூழ்நிலையும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து விடவே கூடாது. செய்திகளிலே 1000 செய்திகள் வாசிக்கலாம். இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, இனி ஒரு வைரஸ் வரப்போகுது, அது இதை விட மோசமா இருக்கும், அது இதை விட ரொம்ப கொடுமையா இருக்கும். இப்படி நிறைய செய்திகள் கேட்கப்படலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற நபரிடத்துல பெரிய செய்திகள் கேட்கப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ அதெல்லாம் மறந்துரு, நீ அதெல்லாம் ஞாபகத்துல கொண்டு வராத, என்னை நோக்கி பாரு. உன்னுடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும். நான் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவேன். நான் நம்புறேன், நம்முடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். நமக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நாம் ஆராதிக்கிற, நாம் நோக்கி பார்க்கிற கர்த்தர் நமக்கு அதை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பார்வை மிக அவசியம். பார்வை மிக அவசியம். அவர்கள் நோக்கி பார்க்கிறது அவசியம். நேற்றைய தினத்தில் கூட ஒரு முக்கியத்தை குறித்து நான் உங்களிடத்தில் சொன்னேன். இன்றைக்கு மிக முக்கியமானது என்னன்னா, நம்முடைய பார்வை முக்கியம். நம்ம யாரை பார்க்கிறோம், நம்ம எந்த காரியத்தை பார்க்கிறோம் அப்படின்றத, அதை வைத்து தான் நம்முடைய விசுவாசம் அளக்கப்படும். அதை வைத்து தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். சிலர் எப்பொழுதுமே மைனஸானதை பார்த்தே பழகணும். அதான் தீர்க்கதரிசி என்னுடைய வேலைக்காரன் வெளியே நின்று சத்தம் போட்டு கத்துறான், ஐயோ தகப்பனே, அவ்வளோதான், நம்ம போயிட்டோம், நம்ம முடிஞ்சிட்டோம், இங்க பாருங்க எவ்வளோ பேர் நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க, அத்தனை பேரும் நம்மளை கொல்லுவதற்காக நிற்கிறாங்க, சீரியாவினுடைய ராஜா இந்த படைகளை எல்லாம் அனுப்பி இருக்கிறாரு. உடனே தீர்க்கதரிசி வெளியே நின்று என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். எப்படி சொல்றீங்க அதிகம்னு சொல்றீங்க? உடனே அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தலும், இவன் பார்க்கும்படி அவனுடைய கண்களை திறந்தலும். அப்போ அவன் கண்ணை திறந்து திரும்பி பார்க்கும் போதுதான், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எத்தனை பேரை நம்முடைய பாதுகாப்புக்காக கொண்டு விட்டிருக்கிறார். அப்ப நான் நம்புறேன், இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சீரியருடைய ராணுவம் உங்க கண்களுக்கு முன்பாக தெரியலாம், உங்களை பயப்படுத்துகிற சக்திகள் உங்களுக்கு தெரியலாம். ஆனா இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்துல நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய கண்களை பார்க்கும்படி திறந்தருளும், என் பிரச்சனைக்கு பின்பாக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பார்க்க வேண்டும், இந்த போராட்டத்திற்கு பின்பாக இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பார்க்க வேண்டும், இந்த வியாதிக்கு பின்பாக ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற பெரிய நோக்கத்தை நான் பார்க்க வேண்டும், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே கடந்து போகிற இந்த பிரச்சனைக்கு பின்பாக ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதத்தை நான் பார்க்க வேண்டும். ஆமென். சோ நம்முடைய பார்வை அப்படின்றது மிக அவசியமான ஒன்று. பார்வை ரொம்ப முக்கியம். பார்வையை நம்ம வேற எங்கேயும் நம்ம பதிச்சிடக்கூடாது. ஆனால் நம்ம வேற எதையாவது ஒன்றை பார்க்கிறதற்காக சத்ரு வழி நடத்துவான். விழுந்து போனவர்களை பார்க்கும்படியாய் வழி நடத்துவான், அவிசுவாசிகளை பார்க்கும்படியாய் வழி நடத்துவான், குறை சொல்றவங்களை பார்க்கும்படியாய் வழி நடத்துவான், சில காரியங்களில் தோற்று போனவங்களை பார்க்கும்படியாய் வழி நடத்துவான். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுவாரு? உங்க பார்வையை எதன் நேராய் திருப்புவார் அப்படின்னா, வெற்றிக்கு நேராய் தான் கர்த்தர் எப்பவும் பார்க்க வைப்பார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையை நோக்கி பார். சிலுவை அப்படின்றது பாடுபடுகிறதுன்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தையே ஜெயித்த இடம்தான் கர்த்தருடைய கல்வாரி சிலுவை. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, அந்த சிலுவையை, ஜெயத்தை நோக்கிப்பார், வெற்றியை நோக்கிப்பார். அங்கே சத்துருடைய தலை நசுக்கப்பட்டது. இன்றைக்கு எல்லாரும் கேட்க போறோம், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும். என்னுடைய கண்ணு அவிசுவாசத்தை தான்ப்பா பார்த்துட்டு இருக்குது, என் பையனுடைய பலவீனத்தை தான்ப்பா பார்த்துட்டு இருக்குது, என் பொண்ணுடைய பலவீனத்தை தான் பார்க்குது, எனக்கு சுற்றி நடக்கிறதான் பார்க்குது. ஆனா நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை என் கண்கள் காணும்படி என் கண்களை திறந்தருளும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே கைகளை உயர்த்தி, என் கண்களை திறக்கிற கர்த்தர். எஸ், நம்முடைய பார்வை ரொம்ப அவசியம், நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியம். எஸ் ஆண்டவரே, நான் நல்லதை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, எனக்காக நீர் வைத்திருக்கிற அற்புதத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். எனக்காக நீர் செய்ய போகிற மகா பெரிய அந்த வெற்றி,
ஆமென். இன்றைக்கு என்னுடைய மா பிசைகிற தொட்டியில அது குறைவா இருக்குது, அதுல மாவு இல்லை, அதுல எண்ணெய் இல்லை. ஆனால் நான் நம்புறேன், நிறைந்து வழிகிற அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிற பஞ்சகாலம் முழுவதும் என்னை போஷிக்கிற அந்த தொட்டியை நான் பார்க்கணும். அப்படி பார்க்கிறதுக்கு என் கண்களை திறந்தருளும். சத்தத்தை உயர்த்தி திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும், திறந்தருளும். ஹalleluya. ஒரு விசை கூட எங்களுக்கு இறங்கும் ஐயா, ஐயா. ஏசையா, சத்தமா ஐயா. ஏசையா, எங்களை மீட்க. எஸ், சத்தம். அந்த 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 வார்த்தை நீங்க இருக்கிற இடங்களில் அப்படியே தேவ சமூகத்திலே எங்களை இந்த வருடம் நீர் எங்களை நடத்துவீரப்பா. நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீர். எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. கைகளை உயர்த்தி ஐயா, ஐயா. எஸ், ஹalleluya. இயேசுவே, 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 ஐயா. ஏசையா, எங்களை மீட்க, எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டி. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட என்னை விடவே மாட்டி. தாங்கிடும் பலன் தந்து தப்பி செல்ல வழி செய் என்னை நடத்துவி, என்னை நடத்துவி. சொல்லுங்க. தாங்கிடும், எஸ், என்னை நடத்துவி, என்னை. நிறைய பேருக்கு ஆண்டவர் இறங்குறார் ஐயா. எங்க பலத்துல இந்த ஆண்டை நாங்க கடக்க முடியாதப்பா. எங்க திறமையில இந்த ஆண்டை கடக்க முடியாத ஆண்டவரே. எங்க கண்கள் பார்க்கிறத எங்களால நாங்க எப்படி தாண்டுவோம்தாப்பா நினைக்கிறோம். ஆனா இயேசுவே, எங்களை மீட்கிறதற்கு உங்களால. சத்தத்தை உயர்த்தி கெஞ்சி அவர் இறங்குவார், அவர் இறங்குவார். இரக்கம் செய்யும் வரை உண்மையே எங்க தேவனுடைய அற்புதங்கள் குறைந்து போகல, வாக்குத்தத்தங்கள் மாறி போகல, உம்முடைய இரக்கம் எங்களை விட்டு போகல. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும். இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த வருஷம் ஒரு மறுரூபம், இந்த வருஷம் ஒரு மறுரூபம், இந்த வருஷம் ஒரு மறுரூபம் ஐயா. சத்தமா சத்தமா சொல்லுங்க ஐயா. ஏசையா, எங்களை தூக்கி எடுக்க, எங்களை மீட்க, என் பிள்ளைய மீட்க, என் குடும்பத்தை மீட்க, மீட்க உம்மலாகும் ஐயா. எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. எங்களை மீட்க, எங்களை மீட்க, எங்களை மீட்க. ஓரம் தனரேலரத்துரு. எங்களை மீட்க, எங்களை மீட்க, எங்களை மீட்க, எங்களை மீட்க உம்மலாகும் இயேசுவே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர்.
நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர், 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 நீ நல்லவர். எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, இந்த கால வேளையில எங்களுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, எங்க எல்லாருடைய கண்களையும் திறந்தருளும் ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களை மீட்க உம்மலாகும், எங்களை மீட்க உம்மலாகும் ஐயா. ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகளே, எஸ், இந்த இரண்டாவது நாள் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு எச்சரிப்பை தான் தர்றாரு. உன்னுடைய பார்வை மிக முக்கியம். ஆண்டவரே, நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஆமென். அந்த தரிசன பார்வை, அந்த தூர பார்வை, ஆண்டவருடைய பார்வை, அது நமக்கு எல்லாருக்கும் வேணும்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நான் இந்த மாதிரி ஒரு ஜெபக்குறிப்பை உங்கள்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் செய்திக்கு நான் போறேன்னு ஆசைப்படுறேன். அப்போ இன்னைக்கு இந்த இரண்டாவது நாள் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபக்குறிப்பு என்னன்னா, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நான் நம்புறேன் எல்லாருடைய ஆசையும் விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, கோலியாத்தை ஜெயிக்கிறது தான் எல்லாருடைய ஆசை, எல்லாருடைய விருப்பம். சவுல் ராஜாவுக்கும் அதான் ஆசை, தாவீதுனுடைய சகோதரர்களுக்கும் அதான் ஆசை. ஆனா எல்லாருக்கும் ஒரு பயம். எதை குறித்து ஒரு பயம் அப்படின்னா, அவனுடைய உயரம், அவனுடைய கையிலே இருக்கிற பட்டயம் ஈட்டி, அவனுடைய தலையில இருக்கிற தலை சீரா, அவனை பார்த்த உடனே ஒரு பயம் வருது. அதான் அவன் முன்னாடி 10 அடி வந்தான்னா இவங்க பின்னாடி 10 அடி போறாங்க. அவனை பார்த்த உடனே ஒரு பயம் வருது. யாராலையுமே அதுக்கு மிஞ்சி எதுவுமே பார்க்க முடியல. ஆனா நான் நம்புறேன், அதே இடத்துல தாவீது என்கிற ஒரு மனிதன், எல்லாரை விட வயசு கம்மி, எல்லாரை விட உயரம் கம்மி, சிறியவன், இளைஞன். அதான் அந்த சவுல் சொல்லும்போது சொல்றாங்க, நீயோ இளைஞன் அப்படின்ற ஒரு சின்ன பையன். அவன் யுத்த வீரன் கிடையாது, சின்ன பையன். ஆனா எல்லாருடைய பார்வைக்கும் அவனுடைய பார்வைக்கும் பெரிய வித்தியாசம். அவன் என்ன பார்க்கறான் அப்படின்னு சொன்னா, எப்ப நீ எவ்வளோ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உனக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் நான் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் உன்னை விட பெரியவர், அவர் உன்னை விட பெரியவர். அவருக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி நீ பெரிய ஆளு, ஆனா அவருக்கு முன்னாடி நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. இப்போ அவனுடைய பார்வை தேவனை பார்த்ததுனால, பிரச்சனையை பார்க்காம கர்த்தரை பார்த்ததுனால, அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் அவனுக்குள்ள வருது பாருங்க. இன்னைக்கு நீங்க தைரியமற்று போயிருக்கலாம். அப்ப எப்பவுமே இந்த வருஷத்துல ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் நீங்க எதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இல்லாமையோ குறைவையோ பலவீனத்தையோ பார்க்க கூடாது, ஆண்டவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அந்த தாவீதுனுடைய அபிஷேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும், அது வேண்டும். நம்ம மனிதர்களா இருக்கிறதுனால அது தூரமா இருக்கு நமக்கு. நம்முடைய கண்ணு, மாம்ச கண்ணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குறைவே பார்த்து 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 பழகிருச்சு. அதான் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு இங்கே ஒரு இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனுடைய கையில 5 அப்பங்களும் 2 மீன்களும், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த 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 5 மீனையும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில எடுக்கும்போது எல்லா சீசர்களும் என்ன பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இதை கொண்டு என்னத்தை பெருசா செய்ய போறோம், இது இந்த குழந்தையே சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும், அவங்க அம்மா கொடுத்து விட்டது, அது அவனுக்குரிய சாப்பாடு. ஆனா நான் நம்புறேன், அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து கையில வைத்து என் ஆண்டவர் அந்த 5ஐயும் 2ஐயும் பார்க்கல, 5000 புருஷர்களுக்கு மட்டும் இதை நான் போஷிக்க பண்ண போறேன்னு அவருடைய தரிசனம் வேற. அது பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தாராம், மிச்சம் எடுக்க உதவி செய்தார். அப்போ ஆண்டவரே, நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே,
என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என்னுடைய சூழ்நிலையிலே, என்னுடைய பிரச்சனையிலே இந்த ஆண்டு நான் உம்மை பார்க்க வேண்டும். அப்படியே எழுமி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில், தேவ சமூகத்தில் அப்படியே எழுமி நின்று, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க அற்புதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் கண்கள் உமக்கு நேராய் திரும்பட்டும் ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை பார்த்து 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 நான் சோர்ந்து போனேன். அதை பார்த்து பார்த்து என்னுடைய இருதயம் உடைந்து போனேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற அன்பு தேவ பிள்ளையை அப்படித்தானே வந்திருக்கிறீங்க. நான் பார்த்து 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 என்னுடைய பலவீனத்தை பார்த்து, என்னுடைய பிள்ளையினுடைய பலவீனத்தை பார்த்து நான் மிகவும் சோர்ந்து போனேன். ஹல்லேலூயா. நீர் இரக்கம் செய்கிறவராச்சே, நீர் வல்லமை உள்ள தேவனாச்சே, நீர் வல்லமை உள்ள தேவனாச்சே. என் கண்களை திறந்தருளுகிறவர் நீர்தான் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளுகிறவர் நீர்தான் ஆண்டவரே, என் கண்கள் திறந்தருளுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கண்கள் அதிசயத்தை பார்க்கணும், என் கண்கள் நீ நிற்கிறத பார்க்கணும். சத்தமா 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 நீர் கிரியை செய்கிறத நான் பார்க்கணும், நீ அருகாமையில இருக்கிறத நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த புயலின் மத்தியிலே நீர் இருக்கிறத நான் பார்க்கணும், அந்த தேவையின் மத்தியிலே நீர் இருக்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளல் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் இயேசுவே, நீர் இல்லாத நாள் நீ நாளாகாது. வாழ்வாகுமா, நீங்க இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நான் உம்மை பார்க்கணும், இப்பவே நான் பார்க்கணும், உம்மோடு நான் இருக்கணும், நான் உம்மை பார்க்கணும். ஆம் தகப்பனே, இந்த இரண்டாவது நாள் நாங்க உங்க சமூகத்துல தேடி வந்திருக்கிறது எங்கள் கண்களை உம்மை நாங்கள் பார்க்கும்படி,
நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அற்புதத்தை காணும்படி, இந்த சூழ்நிலையிலே நீர் எங்களை நடத்துகிற அந்த பாதையை நாங்கள் பார்க்கும்படி, எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பெரிய வெற்றியை பார்க்கும்படி, அப்பா உங்க திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறதுக்கு, ஆண்டவர் நிற்கிறதுக்கு எங்கள் கண்களை நாங்கள் இப்பொழுது கடந்து போகிற இந்த சூழ்நிலை, கடந்து போகிற இந்த பிரச்சனையிலே ஆண்டவரே நாங்கள் உங்களை பார்க்கிறதற்கு, நீங்க வச்சிருக்கிற அற்புதத்தை பார்க்கிறதற்கு இன்றைக்கு இந்த காலை வேளையிலே எங்களுடைய கண்களை திறந்தருளும். எங்கள் கண்களை திறந்தருளும். சத்தமா ஒரு 10 விச கேட்கலாம், பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே எங்களுடைய கண்களை திறந்தருளும். எஸ் எஸ் அப்படிதான். எஸ் 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 இந்த வருஷம் நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் உங்களை பார்க்கணும், நீங்க செய்ய போற அற்புதத்தை பார்க்கணும். ரந்தல ஓல பௌரியா கதர ரிதலர லத்தனரோல ரம்தனேரா. எனக்காக நீர் செய்து முடிக்க போகிறதை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எனக்காக செய்ய போகிறதை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். என் பிள்ளைக்காக நீர் செய்ய போகிறதை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். என் கண்களை திறந்தருளும். எஸ், உங்க கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் வெறுமையாக்குறோம். எங்களோடு நீர் பேசுகிறவர். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஏசாயா எழுதின உட்காருவோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏளத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏளத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு இரவு கர்த்தர் சமூகத்திலே வார்த்தைக்காக, வாக்கு தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, அவரே காயம் கட்டுவார் என்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். வேதத்திலே நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஜனத்தினுடைய முறிவை நான் கட்டி அதனுடைய அடிக்காயத்தை குணமாக்குவேன். அதனுடைய அடிக்காயத்தை நான் குணமாக்குறேன். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் எதிலே ரொம்ப பெரியவர் என்றால் காயம் கட்டுவதிலே அவரை போல ஒரு வைத்தியர் இந்த உலகத்திலே நம்ம பார்க்கவே முடியாது. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வெளி காயங்களுக்கு மருந்து போடுவார்கள். வெளி காயங்களை அவர்களாலே சுகமாக்க ஒருவேளை முடியும். ஆனா நான் நம்புறேன், உள் காயங்களை நிறைய பேரால குணமாக்க முடியாது. டாக்டர்களால குணமாக்க முடியாது, மனிதர்களால குணமாக்க முடியாது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னுடைய காயங்களை நான் ஆற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் யார் என்றால், நம்முடைய காயங்களை ஆற்று
ஆற்றுகிற கர்த்தர். இந்த 2022 வருடம் எந்த வருடம் என்றால் உங்கள் முறிவை கட்டி உங்களுடைய காயங்களை குணமாக்குற, உங்களுடைய காயங்களை மறக்க பண்ணுகிற ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய காயங்களை கர்த்தர் ஆற்ற